ஹலோ கைஸ், ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கு அடியில அதிகபட்சமா 2460 அடி வரைக்கும் போகும். இதுவே ஒரு மனிதனுக்கு ஆபத்தாகவும் முடியலாம்னு சொல்லப்படுது. ஆனா 702 அடி ஆழம் வரைக்கும் போன ஹெர்பர்ட் நிஷ்ங்கிறவரும் அகமத் கபருங்கிறவர் 1089 அடி ஆழம் வரைக்கும் போய் உலக சாதனை பண்ணிருக்காங்க. இவங்கள மாதிரியே அவதார் பட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரோன் ரோபாட்டை வச்சு 35,761 அடி வரைக்கும் போயிருக்காரு. ஆனா கடலோட ஆழம் இதுக்கு மேல போகுது. அப்ப கடலோட ஆழம் எவ்வளவுதான் இருக்குன்னு உங்களுக்கு 100% பூமியில கடல் இருக்கிறதுனால இதுக்காக தான் பூமிக்கு ப்ளூ பிளானட்ங்கிற பேர் இருக்கு. ஆனா இந்த கடலுக்கு அடியில என்ன இருக்குன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? கடலுக்கு அடியிலனா நான் சொல்றது சுறா மீன்களும் மற்ற உயிரினங்களும் சுத்துற இடம் இல்ல, கடலோட பயங்கர ஆழத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி கடல் எவ்வளவு ஆழம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம சேனல்ல இருக்க இந்த வீடியோல பூமியில முதல் உயிர் எப்படி உருவாச்சுன்னு சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது கடல் ஒரு முக்கிய பங்களிக்கிறது இன்றைய பல கோடி உயிரினங்கள் இருக்கிறதுக்கான காரணம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கடல் பகுதி வெறும் 5% மட்டும்தான். மிச்சம் இருக்கிற 65% கடல் பகுதியில என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் கடலை பத்தி பல விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஆராயும் போது கடலோட ஆழத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த பூமியின் மிக ஆழமான கடல் பகுதிக்கு மரியானா ட்ரென்ச்னு பெயர் சூட்டப்பட்டது. இந்த மரியானா ட்ரென்ச்சோட ஆழத்தை 2012ல டீப் சி சேலஞ்சுங்கிற போட்டியில பங்கு பெற்ற அவதார் பட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரோன் ரோபாட்டிக் சப்மரீனை வச்சு 35,761 அடி வரைக்கும் போனாரு. இவருக்கு முன்னாடி 1960ல ஜாக்ஸ் பிகார்ட் மற்றும் டான் வால்ஷ்ங்கிற விஞ்ஞானிகள் மரியானா ட்ரென்ச்ல 36,000 அடி வரைக்கும் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆழத்தை சூரிய ஒளினால கூட தொட முடியாதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த ஆழத்துல இருக்கும் பிரஷருக்கு மனிதனோ மிஷினோ எதுவுமே தாங்காது, உடனே இறந்துரும்னு சொல்லப்படுது. மனிதனால் போக முடிஞ்ச கண்டுபிடிச்ச ஆழம்னா இன்னைக்கு வரைக்கும் 36,000 அடி தான். கடலோட ஆழம் இதுக்கு மேல இன்னும் போவதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்ப கடல் எவ்வளவு ஆழம்னு கேட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. இவ்வளவு ஆழத்துல கடலோட பிரஷர் மட்டும் ஆபத்து கிடையாது, இது கூடவே பல ராட்சச உயிரினங்களும் இருக்கு. அதாவது 7,400 அடி ஆழத்துல 45 அடி நீளமுள்ள கொலோசல் ஸ்குவிட் இருப்பதாக சொல்லப்படுது. இதனாலதான் சில இறந்த ஸ்பெர்ம் வேல்ஸ் கரை ஒதுங்கும் போது அதுக்கு மேல இவ்வளவு கீரல்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்பீங்க. இது எல்லாமே ஆராய்ச்சியாளர்களால கண்டுபிடிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட தகவல்கள். இதை இன்னும் விவரமா தெரிஞ்சுக்க திரும்பி நம்ம கடல் மேல் பகுதியிலிருந்து வருவோம். கடலோட மேல இருந்து 1 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் மனிதர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம நீந்த முடியும். இந்த 1 கிலோமீட்டருக்கு மேல போனா கண்டிப்பா கடலோட பிரஷருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படும். அப்படி ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம போனா அது மனிதர்களுக்கு ஆபத்தாகவும் முடியலாம். ஆனா கடல் வாழ் உயிரினங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இதனால பல வகையான மீன்களை பார்க்க முடியும். இதே மாதிரி கடலோட மிகப்பெரிய பாலூட்டியான ப்ளூ வேலை 1148 அடியில இருந்து 1640 அடி வரைக்கும் பார்க்க முடியும். இந்த ஆழத்துக்கு கீழே ப்ளூ வேல்ஸ் போகாது. இதுக்கும் ஆழம்னா 2460 அடியில ராணுவ நீர்மூழ்கி கப்பல்களை பார்க்கலாம். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இதுக்கு மேல கீழே போனா கடல் பிரஷர் தாங்க முடியாம வெடிக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, இந்த ஆழத்துல சூரிய ஒளி ஆல்ரெடி கம்மியா இருக்கும். இந்த காரணத்தால் கடல் தண்ணியோட டெம்பரேச்சரும் பயங்கர குளிராக இருக்குமாம். இந்த குளிர் டெம்பரேச்சருக்கு வெறும் ஒரு சில கடல் உயிரினங்களால மட்டுமே தாக்கு பிடிக்க முடியும். 2624 அடி ஆழத்துல கடலுக்குள்ள இருக்கும் எரிமலைகளையும் அதிலிருந்து வரும் வெப்பத்துல வாழும் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸும் இருக்கும். இன்னும் 36,000 அடி ஆழத்துல சுத்திலும் இருட்டு மட்டுமே இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் தான் சேலஞ்சர் தீப். இந்த இடத்தோட ஆழத்துக்கு மவுண்ட் எவரெஸ்ட தலைகீழ திருப்பி முக்கினா கூட எவரெஸ்ட் மலையோட உச்சிக்கும் இந்த ஆழத்துக்கும் 2 கிலோமீட்டர் தூரம் இருப்பதாக சொல்லப்படுது. இது வரைக்கும் நான் சொன்ன விவரங்கள் எல்லாமே விஞ்ஞானிகளால் தயாரிக்கப்பட்ட அட்வான்ஸ்ட் ஓஷினோகிராஃபி மிஷின்ஸ்னால கண்டுபிடிக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 36,000 அடி ஆழத்துக்கு கீழே இன்னும் எவ்வளவு தூரம் போகுதுன்னு மனிதனால் கண்டுபிடிக்கப்படல. ஆனா சேலஞ்சர் தீப்புக்கு கீழே இன்னும் என்ன இருக்குன்னு ஆராய்ந்த விஞ்ஞானிகளுக்கு சாதாரண நீர் இருப்பதை கண்டுபிடிச்சாங்க. இந்த நீர் கடல் தண்ணீர் கிடையாது. பூமியோட ஆரம்ப காலத்துல, அதாவது லைஃப் உருவாகிறதுக்கு முன்னாடி பூமி உருவாகும் போது பல காலநிலை மாற்றங்கள் அப்போ தொடர்ந்து மழை பெய்துகிட்டே இருந்தது. இந்த மழை நீர் பூமியோட நிலப்பகுதியினால ஆழத்துக்கு உரியப்பட்டது. இன்னொரு சைடு பெய்த மழை நீர் நதிகளோட கலந்து கடல்ல கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. சில காலங்களுக்கு முன் தோன்றிய மனிதன் நிலத்துல இருக்கும் இந்த மழை நீரை அடிக்குழாய் மூலமாவும் இப்போ போர் மூலமாவும் எடுக்க ஆரம்பிச்சான். ஆனா மனிதனுக்கு முன்னாடி இருந்து பல மில்லியன் ஆண்டுகள் பெய்த மழை நீர் எங்க போயிருக்கும் நினைக்கிறீங்க? கடலுக்கு அடியில தான். ஆமாங்க, நான் சொல்றது உண்மைதான்.
கடலுக்கு அடியில இருக்கிறது பல மில்லியன் ஆண்டுகள் பெய்த மழை நீர் தான். பூமியோட கிரஸ்டுக்கும் மேண்டலுக்கும் நடுவுல இருக்கிறது மழை நீர் மட்டுமே. சில இடங்களில் கடல் ஆக்கிரமிச்சாலும் பெரிய அளவுல பூமியோட கிரஸ்ட்ல இருப்பது மழை நீர் தான். பல நதிகள் கடலுக்கும் கீழே பூமியோட கிரஸ்டுக்கு நேரா போய் சேருவதாக சொல்லப்படுது. கண்டிப்பா நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா இது உண்மைங்கிற விஷயத்த பல விஞ்ஞானிகள் அவங்க ஆராய்ச்சி மூலமா நிரூபிச்சிருக்காங்க. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல இருக்கும் கடலுக்கு அடியில 115 அடி ஆழத்துல சினோட் ஏஞ்சலிட்டாங்கிற நதியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி பிளாக் சீக்கு அடியில 100 அடி ஆழத்துல உலகின் 6வது மிகப்பெரிய அண்டர் வாட்டர் ரிவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி கடலுக்கு அடியில வெறும் நதிகளா மட்டும் போய் சேர்றதில்ல, நீரூற்றுகளாகவும் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த நதிகள் எப்படி கடலுக்கு அடியில கடல் நீரோட கலக்காம போய் சேருதுன்னு யோசிப்பீங்க. அதுக்கு காரணம் கடல் தண்ணீரோட அடர்த்தி, பூமியோட ரொட்டேஷன் மற்றும் டெம்பரேச்சர்னால கலக்காம இருப்பதாக சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, சூரிய ஒளி படுற இடத்துல கடல் நீர் வெப்பமாகவும் படாத இடத்துல ஜில்லுன்னு இருப்பதால் கடலுக்கு அடியில கரண்ட்ஸ் உருவாகி இந்த நதி போவதாக சொல்லப்படுது. இதுல இந்த கரண்ட்ஸ் உருவாக பூமியோட சுழற்சியும் ஒரு முக்கிய காரணம். பூமி சுழற்சியின் போது ஏற்படும் அதிர்வுகள் மற்றும் மூமெண்ட்ஸ்னால கரண்ட்ஸ் சின்னதாக உருவாகி அதுவே பெருசாகி நதிகளாக போவதாக சொல்லப்படுது. அப்படி உருவான இன்னொரு மிகப்பெரிய நதி தான் கல்ஃப் ஸ்ட்ரீம். இந்த நதி கடலுக்கு அடியில் இருக்கிற மிகப்பெரிய நதியாக அழைக்கப்படுது. அதாவது இந்த உலகின் ஒட்டுமொத்த நதிகளையும் சேர்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நதி. இந்த ஸ்ட்ரீம்ல இருக்கும் நீரோட்டத்தை சேட்டலைட்ல இருந்தா கூட பார்க்க முடியுமா? ஏன்னா இதோட நிறம் அவ்வளவு ப்ளூ கலர்ல இருக்கும். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்தே உருவான இந்த ப்ராசஸ்னால இன்னைக்கும் இந்த மழை நீர்கள் நதிகளாக கடலுக்கு மேல போய் சேர்வது மட்டுமில்ல, கடலுக்கு அடியிலையும் போய் சேருது. ஹோப்ஃபுல்லி இப்போ உங்களுக்கு கடலுக்கு அடியில என்ன இருக்கு, கடலோட ஆழம் எவ்வளவுன்னு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி மனிதனால் இன்னும் கண்டுபிடிக்காத நிறைய மர்மமான விஷயங்கள் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு மெரியானா ட்ரென்ச் போக வாய்ப்பு கிடைத்தால் போவீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.